بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளாக இருக்கின்ற 5 முக்கிய கடமைகளில் ஒரு முக்கியமான கடமையை நாம் நிறைவேற்ற இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏராளமான நன்மைகளை, அருள் வளங்களை, அல்லாஹுடைய பரக்கத்தை, பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தை நம்மை எவ்வாறு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்தவர்களாக, அதில் கிடைக்கின்ற முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்கிற சிறந்த மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். எந்த ஒரு காரியத்திற்காகவும் நம்மை தயார்படுத்துவதிலே மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு நம்முடைய உள்ளம் சார்ந்த, மனம் சார்ந்த தயாரிப்பு தான் மிக முக்கியமானது. உடலால் நம்மை தயார்படுத்துவதை விட, ஆடைகளால் நம்மை தயார்படுத்துவதை விட, பொருட்களால் நம்மை தயார்படுத்துவதை விட, உள்ளத்தால் நம்மை தயார்படுத்துவதை தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு முறை சொல்லி காட்டும் போது, இன்னல்லாஹ லா யன்லுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலுக்கும் வலாக்கின் யன்லுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களிடத்துல தோற்றத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ அல்லாஹ் பார்ப்பதே கிடையாது. மாறாக உங்களுடைய உள்ளத்தையும் செயல்களையும் தான் பார்க்கிறான். நம்முடைய தோற்றமெல்லாம் அவன் போட்ட பிச்சை. நம்முடைய பொருளாதாரமா இருக்கட்டும், நம்முடைய அலங்காரமா இருக்கட்டும், நம்முடைய ஆடைகளாக இருக்கட்டும், எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்ட அவன் நமக்கு செய்த உதவி. இந்த உதவிகள் எல்லாம் பெற்றிருக்கிற நம்முடைய உள்ளத்தை எவ்வாறு நாம் செம்மைப்படுத்துகிறோம், சீர்படுத்துகிறோம், சரிபடுத்துகிறோம் என்பதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் விரும்புகிறான். அந்த உள்ளத்தை சரிபடுத்துகிற, பக்குவப்படுத்துகிற மிகப்பெரிய ஆற்றல் அந்த நோன்புக்கு இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக ஏராளமான மகத்துவத்தையும் நன்மையும் நமக்கு தர இருக்கிறான். ஏதோ நம்ம 10ஓட 11ஆக, அத்தோட இது ஒன்றாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கடந்து விடாமல், நமக்கு நிறைய கிரியேட்டிவிட்டியான சிந்தனைகள், நிறைய ஆசைகளும் கனவுகளும் அந்த ரமலானுடைய மாசத்தை அடைஞ்சா நம்ம செஞ்சிடணும்னு பல மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டி வச்சிருப்போம். இந்த வருஷம் ரமலானை நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாடினோம், எப்படியாவது ரமலான்ல ஏராளமான நன்மைகளை சம்பாதிச்சிடணும், நிறைய மன ரீதியான தயாரிப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம செய்வோம். ஆனால் பல நேரங்களில் அது ஃபெயிலியர் ஆயிடுது. ஏன் அப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொன்னா, மன ரீதியாக முதலே நாம் அதை தயார்படுத்தி அதை நோக்கி முழுமையாக சரணடைவதற்கான வேலையை நம்ம செய்யாம விட்டுடுறோம். அப்படி செய்தால் நிச்சயமாக அந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக நன்மை அடைகிற பலனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ரமலான் நம்ம விட்டு போயிருக்குது. இன்னைக்கு நேத்து இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கோம் 50 வயசு, 60 வயசு, 40 வயசு, 30 வயசு, 20 வயசுன்னு பல ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். ஏராளமான ரமலானை அடைந்து அதை நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும், இரவு தொழுகையில் நின்று வணங்கணும், நோன்பு எதையுமே விட்டுறக்கூடாது, நிறைய குர்ஆனை ஓதணும், நிறைய இபாதத்துகள் ஈடுபடணும், நிறைய எண்ணங்களோடு அடைவோம். ஆனா ஒரு நாள் நிற்கும், 2 நாள் நிற்கும், 3 நாள் நிற்கும், 4 நாள் நிற்கும். அப்படியே ஒரு வாரத்துக்கு பிறகு பூஸ்ட் அப்படியே கம்மியாகி நம்முடைய இபாதத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிரும். கடைசி 10 நாள்ல பார்த்துக்கலான்னு சில பேர் என்ன வைப்போம், அது கடைசி 10 நாள்ல போய் கண்ணு விழிக்கணுமா, இபாதத்து பண்ணுமா, வேலைக்கு போகணுமா அப்படின்னு அதனால பல நேரங்களில் சுணக்கமாகி பல நேரங்களில் இரவு தொழுகையை கூட தொழாமல் நம்ம விட்டு விடுகிறோம். ஆனால் அவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தருகிற இந்த ரமலானை இறைவனுடைய உதவியோடு, அல்லாஹுடைய கிருபையோடு நான் சிறப்பான முறையில் இபாதத் செய்து என்னுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னித்து ஒரு நல்ல மனிதனாக என்னை தேர்ந்தெடுப்பதற்கு, தயார்படுத்துவதற்கு இந்த ரமலானை நான் வித்துடுவேன் என்ற எண்ணத்தை, முதலில் நிய்யத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இன்னமல் ஆமாலி பின்னியா, எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கிறது. நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதை அடைகிறீர்கள். நம்ம காலையில எல்லாம் எழுந்துடுறோம், 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்துடுறோமே, அப்படி சகர் செஞ்சுட்டு நம்ம தூங்குவோம் அப்படின்னு தூங்கிட்டு சில நேரம் ஃபஜ்ர் தொழாம தூங்கிடுவோம். தொழுகை அங்கே ஃபர்ஸ்ட் ஆரம்பமே ஃபர்ஸ்ட் கோட்டை ஆயிரும். ஃபஜ்ரே நமக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் கோட்டை விடுற மாதிரி நிலைமை ஆயிரும்.
அதுக்கு பிறகு சரி பார்த்துக்கலாம், நைட்டு 9 மணி 10 மணிக்கு மேல வந்து இரவு தொழுகை வீட்டுல போய் தொழுதா சிறப்பான நன்மைகள் இருக்கு அப்படின்னு வீட்டுல போலாம்னு நினைப்போம். வீட்டுல போய் தூங்கிடுவோம், அங்கே தொழாம போயிடுவோம். ஆனா வீட்டுல போய் தனிமையில நின்று 3 மணி 4 மணி அந்த மாதிரியான நேரத்துல எழுந்து நின்று தொழுதால் ஏராளமான நன்மை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல தான் அந்த 3வது இரவனுடைய பகுதியில அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். அவன் அல்லாஹ் கேட்கிறான், என்ன அடியோர்கள் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உங்களை யாரும் கிடையாதா? உங்களை யாரும் நன்மை நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் தயாரா இருக்கிறாங்களா? அவங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன்றான். அதே மாதிரி என்னிடத்துல கோரிக்கை வைப்பவர்கள் யார் இருக்கிறா? என்னுடைய அடியார்கள், அவங்களுடைய கோரிக்கை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து அடியாரிடத்திலே பாவ மன்னிப்பையும் நன்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிற அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல நாம் தொழுகையை ஈடுபடணும்னு ஆசைப்படுறோம், ஆனா ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன தேவை? முதலிலே மன ரீதியாக நாம் தயாராகவே. நிச்சயமாக இந்த ரமலானுடைய மாதத்தை, இன்ஷா அல்லாஹ் வருகிற மாதத்தை நான் எந்த வகையிலும் வீணடிக்காமல், தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாமல் நான் இதற்காக ஒரு ஷெட்யூலை தயார்படுத்த வேண்டும். நீங்க காலையில 9 மணிக்கு 8 மணிக்கு 6 மணிக்கு கடையை திறக்கணும் அப்படின்னா அதுக்கான திட்டமிடுதலை முதல்ல செஞ்சிடணும். நைட்டு சீக்கிரம் படுத்துறணும், காலைல சீக்கிரம் ஏஞ்சிடணும், ஏஞ்ச உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிரணும், ஏஞ்ச உடனே குளிச்சிடணும், தொழுதுட்டு போயிடணும் அப்படின்னு சில திட்டமிடுதலை வச்சு கரெக்டா 7 மணிக்கு கடை திறக்கணும், கரெக்டா 9 மணிக்கு கடை திறக்கணும். முன்கூட்டியே திட்டமிடலாம். 9 மணிக்கு கடையை திறந்து உட்கார முடியுமா? பிள்ளையை கொண்டு போய் 8 மணிக்கு ஸ்கூல்ல விடுறாங்க. நம்ம எப்ப வேணா தூங்கலாம்னு 12 மணி 1 மணி 2 மணிக்கு தூங்கி விட்டு காலைல 8 மணிக்கு ஸ்கூல் கேட்ல இருக்கணும் அப்படின்னா முடியுமா? முடியாது. 2 மணிக்கு படுத்தா எழுந்திருக்கவும் முடியலப்பா, கண்ணை ஒட்டுதுப்பா, திறக்கவே முடியலப்பா அப்படின்னு சீக்கிரம் தூங்கு. பிள்ளை என்ன சொல்ற? 10 மணியான கண்ணை மூடு, சீக்கிரம் போய் படு, அப்பதான் காலைல வேலை எழுந்திருக்க முடியும் அப்படின்னு நம்ம தயாரிப்போட பிள்ளைய படுக்க வைக்க, சீக்கிரமா சாப்பாடு கொடுக்க, சீக்கிரமா தூங்கி காலை எழுந்து போகணும்னு என்ன வைக்கிறோமா இல்லையா? அதுபோல நாம் ஒரு திட்டமிடுதலை இந்த ரமலானுடைய மாசத்துக்காக இன்ஷா அல்லாஹ் போட்டே ஆகணும். இந்த திட்டமிடுதல் இல்லாம இந்த நன்மையை சம்பாதிக்க வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு நம்முடைய மற்ற வேலைகளை மற்ற நாள்ல செய்யறதை விட கொஞ்சம் வேலையை குறைப்போம். சில வேலைகளை ஒதுக்குனால சிலது கிடைக்க சொல்லுவாங்கல்ல, சிலது இழந்தாலும் சிலது பெற முடியும். சில விஷயங்களை இழந்துதான் ஆகணும். சில வேலைகளை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கும். பரவாயில்லை, இந்த ரமலானுடைய மாதத்தை விட உலகத்துல வேற பெரிய காரியம் சிறந்ததா எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல வேதத்தை இறக்கி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நேர்வழி காட்டி இருக்கிற இந்த வேதத்தை அனுப்பிய இந்த மாதத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தாதது தவிர வேற எதுவுமே எனக்கு சிறப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயம் பாருங்க. மன் சாம ரமலானன் ஈமானன் வக்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே நன்மை எதிர்பார்த்தவனாக ஈமான் கொண்டவனாக நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்ம நம்பிக்கையோடு, சும்மா ஊர்ல சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க, நன்மைக்காக என்று இல்லாத வேற வேற நோக்கங்களுக்காக வச்சோம்னா கிடையாது. உண்மையிலே இறையச்சத்தோடு நம்பிக்கையோடு ஈமானோடு அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பான், அவன் எனக்கு சொல்லி இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நன்மை எதிர்பார்த்து யார் வைக்கிறார்களோ அவளுடைய முன் சென்ற பாவத்தை எல்லாத்தையும் மன்னிக்கிறது. எவ்வளவு பாவம் நம்ம செஞ்சிருப்போம். நோன்பு வச்சா ஒரு நன்மை இருக்குங்க, அந்த எண்ணத்தோடு வச்சா முன் சென்ற பாவம் எல்லாம் மன்னிச்சிடலாம். அந்த எண்ணத்தோடு நம்ம வைக்கணும்னா ஒரு தயாரிப்பு வேணும் இல்ல, அதுக்கான திட்டமிடுதல் வேணும். இதை விட உலகத்தில் வேற எது சிறப்பா இருக்க முடியும்? எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடலாம். முன் சென்ற பாவத்தை எல்லாம் பாவம் மன்னிப்புக்கு தானே நோன்பே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலவுக்காக நோன்பே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்து அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து நாம் அவனிடத்தில் ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நிற்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் இந்த மாதத்தை நான் வீணடிப்பதற்கு தயார் இல்லை. பல வேலைகள் எனக்கு இருந்தாலும் பரவாயில்லை, அதையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறேன். உலகத்துக்காக நான் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறேன். 365 நாள் பொருளாதாரம் என்பதற்காக, உலகத்தில் ஏறுவதற்காக, காசு பணம் சம்பாதிப்பதற்காக, வேற வேற கோட்டைகளை கட்டுவதற்காக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன். அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தா ஓட போறோம். அல்லாஹ் ஹயாத்தை முடிச்சுட்டா வாய்ப்பு இருக்கா? அடுத்த ரமலானை அடைவோமான்னு தெரியல. எத்தனையோ பேர் போற ரமலான்ல இருந்தவர் இந்த ரமலான்ல இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் உள்ளத்தில் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இதைவிட ஒரு சிறந்த காரியம் உலகத்தில் வேறு ஏதும் இல்லை என்பதை புரிந்தவர்களாக இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் சில வேலைகளை ஒதுக்கி வைத்து நோன்பு வைப்பதில் கவனமாக, இபாதத்தில் ஈடுபதில் கவனமாக, 5 நேர தொழுகைகளை நிச்சயமாக அந்த வக்துக்குள்ளே ஜமாத்தோடு தொழுகிற நன்மையை நாம் எதிர்பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நன்மை எதிர்பார்த்து அந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு நோன்பு வைக்கிறார்களோ
அந்த ஒரு நோன்புடைய கூலியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை விட்டு அவனுடைய முகத்தை 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான். ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரே ஒரு நோன்புடைய கூலிக்கு அல்லாஹ் தருகிற விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு நோன்புக்கு 70 ஆண்டுகள் அவன் முகத்தை நரகத்தை விட்டு நான் தூரமாக்குகிறேன். நரகத்துடைய கொடுமை ஒண்ணு நம்மளால சந்திக்க முடியுமா? இருக்கிறதே ரொம்ப லோயஸ்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நெருப்பாலான செருப்பு அவன் காலிலே மாட்டப்படும். அதனுடைய கொதிப்பு அவனுடைய மூளை கொதித்து வெளியே வருகிற அளவுக்கு கடுமையான நெருப்பு இருக்கும்ல, அந்த நெருப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதிலிருந்து உன்னை பாதுகாப்பது ஒரு நோன்புடைய கூலி 70 ஆண்டுகள் அல்லாஹ் உன் முகத்தை தூரமாக்குறான். அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் மினன்னார், நோன்புதான் நரகத்துடைய கேடயமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு போர்ல இருக்கக்கூடிய வீரன் எதிரியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கேடயத்தை காட்டுவதை போல அல்லாஹ் ஒரு மூமினுக்கும் நரகத்துக்கு மத்தியில கேடயமாக நோன்பை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நோன்பு நம்மளால மிஸ் பண்ண இயலுமா? சில பேர் நோன்பு வைக்கிறாங்களே, அந்த நோன்பு வைக்கிற என்ன வைக்கிறாங்க தெரியுமா? 3 நோன்பு வச்சா 30 நோன்பு கதை. நம்மளுக்குல 3 நோன்பு, 1ஆம் நோன்பு, 15ஆம் நோன்பு, 27ஆம் கிழமை நோன்பு. சில பேர் அப்படி ஒரு கணக்கு. சில பேர் 1ஆம் நோன்பு, 27ஆம் நோன்பு, 29ஆம் நோன்பு. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க. இப்படி 3 நோன்பு வச்சா அல்லாஹ் 1க்கு 10 மடங்கு கூலி கொடுக்குறான்ல, அதனால 3 நோன்பு வச்சா 30 நோன்புக்கு சமமானது. இப்படி சில பேர் ஃபத்வா கொடுக்குறாங்களா அல்லது இவங்களா கணக்கு போட்டாங்களான்னு தெரியல. எந்த குர்ஆன்லயும் ஹதீஸ்ல அப்படி எதுவுமே இல்லை. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உந்தில ஃபீஹில் குர்ஆன் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. யார் ரமலானை அடைகிறாரோ அவர் அதை நோன்பு வைக்கட்டும். ஏன்னா அல்லாஹ் அதுல தான் குர்ஆனை இறக்கணும். அல்லாஹ் நமக்கு நோன்பு வைக்க சொல்லிட்டான், முழுமையா நோன்பு வைக்கணும், அதுக்கான கூலி அல்லாஹ் தரான். நம்ம எப்படி நோன்பு வைக்கிறோம் தெரியுங்களா? இப்படி 3 நோன்பு வச்சா 30 நோன்பு. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? வேலை கடுமையா இருக்கு அதனால விட்டுறேன், இதனால விட்டுறேன்னு சொல்றோமே, நரகத்திலிருந்து காப்பாத்துகிற கேடயமாக மறுமை நாளில் வேறு யாரும் வரமாட்டார்கள். இந்த நோன்பு நமக்கு வரும். இன்னும் சில பேரு இந்த ரமலானுடைய நம்ம யாரையும் குறை சொல்வதற்காக இல்ல, நம்மை தவறான முறையில நம்ம வார்த்தை எடுத்துட்டோம், அல்லது தவறான புரிதலின் மூலமாக நம்ம உண்டாகிட்டோம், அல்லது நம்முடைய மனசுக்கு நம்மளே திருப்தி சொல்லிக்கிட்டோம். போதும்பா, நம்மளாம் ரொம்ப அதிகமா இபாதத் பண்ணிட்டோம், நிறைய செஞ்சுட்டோம்பா, அல்லாஹ் நிறைய வச்சிருக்கிறோம், எதுக்கு நமக்கு ஸ்டாக்கேஜ் நிறைய வச்சிருக்கோம், காப்பாத்திக்கலாம், அப்படி நம்மளே நம்ம சமாதானம் சொல்லிக்கிற வகையில சில காரியங்களை செஞ்சிடறோம். இந்த நோன்பு நாள்ல கூட நம்ம எப்படி நோன்பு வைக்கிறீங்களா? திடீர்னு ஒரு பர்ச்சேஸ், வெளியூர் கிளம்பணும் வைங்கள, பர்ச்சேஸ்க்கு ஏதாவது கிளம்பிட்டோம், அல்லது நோன்பு சஃபர்ல உள்ளவங்களுக்கு அல்லாஹ் சலுகை கொடுத்துருக்கலாம். நம்மளுங்க முன்னாடி எல்லாம் ட்ரெஸ் வாங்க கூடாது பாய், அதெல்லாம் ஒன்றும் புதுசா வராது பாய், புது நிறைய வாங்கி வச்சுட்டு வைங்களேன், அதான் புது ஸ்டைல்லாம் கிடைக்காது, நவீனமா வந்திருக்கலாம் நமக்கு கிடைக்காது. அதனால 20 நோம்புக்கு மேல 25 நோம்புக்கு மேல போனாதான் எல்லாம் புது புது டிசைனா கிடைக்குன்ட்டு பர்ச்சேஸ் நம்ம மக்கள் கிளம்பும் பாருங்க. போத்தீஸ்லயும் சரவணாலையும் அந்த கடையில இந்த கடையிலும் வண்ணாரப்பேட்டிலையும் ராயபுரத்திலையும் சுத்தர மக்கள் நம்ம மக்கள் தான். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. அதுல நம்மளே கண்கூட போய் பாக்குறோம். அவன் நோன்பு துறக்கிறதுக்கு முஸ்லிம் நோன்பு வந்தாங்கன்னா, நோம்பாளிக்கு வந்தாங்கன்னா அவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான். நம்மளால என்ன பண்ணுவோம் தெரியுமா? நோன்பு வைக்கலாம், அன்னைக்கு ஏலாதுங்க, 2 மணி நாள் நோன்பு விட்டுருவோம், நோன்பு விட்டுட்டு போயிடுவாங்க. அது நோம்பு எதுக்கு விடுறாங்க? ஏதாவது காரண காரியத்தோடு அல்லாஹ் நமக்கு சொன்னது மாதிரி நோயாளியா இருந்தா சஃபராலியா இருந்தா நம்ம நோம்பு விடுறது சான்ஸ் இருக்கு. எதுக்கு? இவங்க துணி எடுக்கிறதுக்காக வேண்டி, நகை எடுக்கிறதுக்காக வேண்டி, மேக்கப் பொருள் வாங்குறதுக்காக வேண்டி நம்ம நோம்பை விட்டுட்டு சுத்தி ஒலா வராங்க. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்படி எல்லாம் நம்ம அசால்ட்டான முறையில ரமலானை அடைந்து நம்ம தேவையில முன்னாடியே வாங்கி வச்சா கெட்டு போற பொருளாது, துணி முன்னாடியே வாங்கி வச்சா வேணான்னு சொல்லுதா? இருக்கிறதுலே சிறந்த ஆடை நம்மலாம் போடுறது, உண்மையிலே சொல்றோம், அல்லாஹுக்கு கோடான கோட நன்றி சொல்றோம். நம்ம போடுற ஆடை என்பது ரொம்ப பெரிய கிரேட்டஸ்ட் ஆடைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்த ஆடைகளை சிந்தித்து பார்த்தா ஒரே ஆடை அப்படி தூக்கி அப்படி சுத்திக்கிறோம். ஒரு வேஷ்டி தான், ஒரு சாரை தான், ஒரே ஒரு போர்வை தான், அப்படி தூக்கி அப்படி மேல மாட்டிக்கிட்டா முடிஞ்சு போச்சு, அதுதான் ட்ரெஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஒரு செய்தியை பாருங்க. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்காக வேண்டி பெருநாள் தொழுகையில் எல்லா பெண்களும் வாங்கன்னு அழைப்பு கொடுக்குறாங்க.
அந்த அழைப்பு கொடுக்கிற செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டு எடுத்து படிச்சு பாருங்க. அதிலே சொல்லுகிறார்கள், பெண்கள் தொழுகை இல்லாவிட்டாலும் கூட அந்த திடல்ல வந்து அமருங்க, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தேடுங்க, இறைவனிடத்துல துஆ செய்யுங்க அப்படின்னும் போது சில பெண்கள் சொல்லுவாங்களா, எங்கள்கிட்ட ட்ரெஸ் இல்லைன்றதுக்காக வேண்டி இரவல் ஆடையை வாங்கி போட்டுக்கொண்டு நாங்கள் திடலுக்கு போவோம். ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்ல, நல்ல ட்ரெஸ் இல்ல. இன்னைக்கு உண்மையில மனசாட்சியை தொட்டு சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும், ஆம்பளைக்கு பொம்பளைக்கு மேல இருக்கவங்களுக்கு, நம்ம வீட்டுல அடுக்கி வச்சிருக்க ட்ரெஸ் இன்னொரு 10 பேர் போடலாம் ட்ரெஸ். பெண்கள் பீரோவை திறந்தாங்கன்னா எந்த ட்ரெஸ் போறதுன்னு குழப்பமா இருக்கு அவங்களுக்கு. போன வாரம் இதெல்லாம் போட்டு போனோம், இந்த வாரம் இதெல்லாம் போட்டோம், அடுத்த வாரம் எதை போட அப்படின்னு குழம்புற அளவுக்கு பிள்ளைகளுக்கா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் அவ்வளவு ட்ரெஸ், சுடிதார்ல விதவிதமா, புடவையில விதவிதமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எதை போடுறதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு ரமலானுக்கு என்ன ஸ்டைல் வாங்கலாம்னு குழம்புறோம். இப்ப புதுசா எதை வந்திருந்தா அதுதான் வாங்கணும். அப்ப எவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு அள்ளி இறைச்சிருக்கிறான். இதற்காக வேண்டி நம்ம நோன்பை விட்டுட்டு போய் சுத்தணும் அவசியம் இருக்கா? இருக்கிறத நல்ல இடம் போடுங்க. சமூகத்துல ஒண்ணு செய்யறாங்க என்பதற்காக வேண்டி நம்ம அதை பின்னாடி போக வேண்டாம். நம்ம எப்படி ஆயிட்டோம் என்றால், சமூகத்துல ஒண்ணு செய்யறாங்கல்ல எல்லாரும், அதன் பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அவங்கள நம்ம இழுக்கல. அவங்க எதெல்லாம் செய்யறாங்களோ, நியூவஸ்டா எது இருக்குதோ, புதுசா எது இருக்குதோ அதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். இதை நாம் யோசிக்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ரமலானை நாம் வீணடிச்சு விடாமல், இறைவன் எதிர்பார்க்கிற உள தூய்மையோடு நம்முடைய அமல்களை வைப்பதற்காக வேண்டி, இஹ்லாஸோடு, பெருமைக்கு இல்லாமல், பகட்டுக்கு இல்லாமல், பிறருடைய புகழ்ச்சிக்கு இல்லாமல், அதுக்கு வீட்டுல சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்க என்பதற்காக இல்லாமல், இறைவனிடத்துல கூலி எதிர்பார்த்தவர்களாக என்னுடைய அமலை இறைவான ஏற்றுக்கொள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததை போல, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா என்னிடத்திலிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். அப்படி என்னுடைய ரமலான் இறைவா, இந்த வருகிற ரமலானை இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை கொடுத்து நான் அதை அடைந்தேன் என்றால், நான் அதை முழுமையாக பரிபூர்ணப்படுத்துகிற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தலாம். என்னுடைய அமல் வீணடிச்சாமல், முகஸ்துதி இல்லாமல், பெருமை இல்லாமல் நோன்பு வைத்திருக்கிற நேரங்கள்ல நமக்கு சடவு வரும், நமக்கு சோறு வரும், பல வகையான உபத்திரவங்களை நம்ம அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். எதுவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக வேண்டி அதை ஏற்றுக்கொண்டு உள தூய்மையோடு நிறைவேற்றுகிற வாய்ப்பை இறைவா எனக்கு தான். முதலில் நாம் அப்படி தயாராக வேண்டும். அதனுடைய நன்மைகளை, ஏராளமான விஷயங்களை நாம் உணர்ந்தோம் என்றால் ஒன்னை கூட விட மாட்டோம். அல்லாஹ் இந்த நோன்பை ஏன் நம்ம கடமையாக்கி இருக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பை நான் கடமையாக்கி இருக்கேன். ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும். நீ அல்லாஹ்வுக்கு பயந்தவன் ஆகணும், வேற யாருக்கும் பயப்பட ஆக தேவையில்லை. அந்த இறையச்சத்தை உன் உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நீ நோன்பு வைத்திருக்கிற காலங்களில் எப்படி அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற நோக்கத்தோடு யார் இருந்தாலோ யார் இல்லாட்டாலோ, சாப்பாடை தொடாம, தண்ணியை தொடாம, எனக்கு ஹலாலான மனைவியா இருந்தா கூட தொடாமல் வாழ்கிறேனோ, அப்படிப்பட்ட இறையச்சத்தோடு உன் வாழ்க்கை அமைத்துக்கொள். ஒரு தூய்மையான எண்ணத்தோடு உன் வாழ்க்கை அமைத்துக்கொள். அந்த பயம் உன் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு நோன்பை நான் கடமையாக்கி இருக்கேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த இறையச்சத்தை என் உள்ளத்தில் ஏற்பட்டால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், கலப்படம் பண்ண மாட்டேன், திருத்தனம் பண்ண மாட்டேன், அயோக்கியத்தனம் பண்ண மாட்டேன், அநியாயம் பண்ண மாட்டேன், எவனுடைய சோத்திலும் மண்ணை போட மாட்டேன், யாரையும் அழிக்க மாட்டேன், நல்லவனாக, ஒழுக்கமானவனாக, உண்மையானவனாக, நேர்மையானவனாக, இறையச்சம் உள்ள ஒரு சிறந்த மனிதனாக என்னை மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் தந்திருக்க பேர் அற்புத மருந்தாக இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு வைப்பதன் மூலமாக என்னுடைய பாவத்தை மன்னிக்கப்படாமல் வாழ்கிறானோ அவனுடைய மூக்கு மன்னிக்கப்பட்டும் என்று சொன்னார். நாசமா போட்டு அர்த்தம். ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சு அவன் அதை நோன்பு வைத்து அதன் மூலமாக நன்மையை பெறல, பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க என்று சொன்னால், இந்த ரமலானை நம்ம வேஸ்ட் பண்ண முடியுமா? பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் ஹயாத்தா இருந்தா பாத்துக்கலாம், டெஸ்டா இருந்தா வேணாம் பாய், எக்ஸாம் இருந்தா வேணாம் பாய் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில உடம்பு முடியாம இருந்தாங்கன்னா விதிவிலக்கு. நம்ம எதுக்காகலாம், சின்ன எக்ஸாமா இருக்கும், சின்ன டெஸ்டா இருக்கும், விட்டுருப்பா பாத்துக்கலாம், பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அது முடியாத நிலை இருந்தால் அதனுடைய விஷயத்தை நீங்களும் அல்லாஹ் அறிவீங்க, அது வேற விஷயம். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டியெல்லாம் இந்த நோன்பை நம்ம விட இயலுமா? பாய் ரொம்ப வெயிட்டா இருக்கு பாய், ரொம்ப வேலையெல்லாம் கடுமையா இருக்கு பாய், தூக்க முடியல பாய்,
கஷ்டமா இருக்கு பாய், ஒரு மாசம் ஏதாவது வேலையை நம்ம கொஞ்சம் குறைச்சுதான் ஆகணும். அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? வேலை சிரமமானதுதான், கஷ்டமானதான். உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை என்பது இந்த மூமின்களுக்கு சிறைச்சாலையான வாழ்க்கை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு இது சொர்க்க பூமி. அப்ப நம்ம மூமினுக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கை என்பது சிறைச்சாலையாக இருக்கும் என்றால் அதிலே நாம் கைதிகளை போல சில கஷ்டங்களை அனுபவித்துதான் ஆண்டவாக வேண்டும். அதனால தான் அல்லாஹ் கேட்கிறான், அம் அசித்துஹும் அன் தத்ஹுலுல் ஜன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு ரொம்ப லேசா போயிடலாமா நினைக்கிறீங்க? அப்படிலாம் லேசா நீங்க போயிட முடியாது, கொஞ்சம் கஷ்டமானதுதான். அவங்களுக்கு முன் சென்றவர்கள் வாழ்ந்த கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிக்காமல் நீங்க சொர்க்கத்துக்கு போக இயலாதுன்னு அல்லாஹ் அதனாலதான் சொல்லி காட்டுறோம். அப்ப நம்ம கஷ்டமான விஷயங்கள் தான், அதை நம்ம உணர்ந்து சில நேரங்கள்ல கஷ்டம் என்றால் என்ன, சில வேலைகள்னால கஷ்டம். நோன்பு கஷ்டமானது இல்ல, நோன்பு உண்மையில ரொம்ப ஆரோக்கியமானது. அது அறிவியல் ரீதியாக பார்ப்பதா இருந்தால் ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பை அந்த நோன்பில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். உடலை சுத்தம் பண்ணுவதற்கு, உடல் ரத்த ஓட்டங்களை சரி பண்ணுவதற்கு, உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு, எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு, நோய் நொடிகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு அனைத்துக்கான திட்டத்தை அல்லாஹ் நோன்பிலே வைத்திருக்கிறான். மருத்துவர்கள் அது விஷயமாக ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள், ஏராளமான செய்திகளை போட்டிருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வரியில ஏராளமான புத்தகங்களுக்கு அல்லாஹ் தீர்வு சொல்லியிருக்கிறான். அதை பத்தி பேசினா தனி டாபிக். ஆனால் அது நன்மையானது, அவ்வளவு சிறப்பானது, மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட நோன்பு வைத்திருக்கிற நாம் சில நேரங்களில் என்ன தவறு செய்து விடுகிறோம் என்றால், நோன்பை வைத்துக் கொண்டே பாவமான காரியத்தில் ஈடுபட்டு விடுகிறோம். நோன்பு வைக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா எப்பயும் போலுமே வாழ்க்கை, பேசுற பேச்சில ஒழுக்கம் இல்லை, நடத்துற நடத்தையில ஒழுக்கம் இல்லை. வாயை திறந்தா பாய் எனக்கு எல்லாம் கிரீன் வேர்ட்ஸ் தான் பாய் வரும், நல்ல வார்த்தை வராது பாய், எல்லாம் பச்சை பச்சையா தான் வரும் அப்படின்ற மாதிரி வாயை திறந்த சில பேர் பேச்சு என்ன இருக்கும், அநாகரிகமான பேச்சுகளை அள்ளி வீசும். நோம்பாளி அவனும் நோம்பாளி, நான் நோம்பாளி. அவன் பேசுற நான் பேசாம இருப்பல, நம்மளால சொல்றது இல்ல, ரெண்டு பேரும் நோம்பாளி தானே, அவனும் பேசுறான் நானும் பேசுறான், சரியா போச்சு பாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, யார் நோன்பு வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டு விலகவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்விடத்துல எந்த நன்மையும் இல்லை. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதய துவாமஹு வ ஷராபஹு, அவர் பசித்திருப்பதனாலயோ தாகித்திருப்பதனால அல்லாஹ்விடத்துல எந்த நன்மையும் கிடையாது. ஏன் நீ எந்த பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கை விலகலையப்பா, உன் பேச்சு மாறலையே, உன் பேச்சு ஒழுக்க மாறலையே, அதே பிராடுத்தனம், அதே பொய்யான பேச்சு, அதே தவறான காரியங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு நீ நோன்பு வைப்பதனால் என்ன பலன்? நோன்பு வைப்பதனால் உன்னுடைய பேச்சு மாறும். இந்த நடவடிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நோன்பு வச்சிருக்க நேரத்தை யாராவது உங்கள்கிட்ட வந்து சங்கடமா பேசினா தான் நான் நோன்பாளித்தான் சொல்லி விலகிருங்க, பணிஞ்சு போங்க, தப்பு கிடையாது. அல்லாஹ்வுக்காகவே நான் நோன்பாளி. ஏன்னா நான் கோவப்பட்டு நீங்க ஏதாவது பேச, நீங்க ஏதாவது பேசும்போது நான் பேச, இதுல நம்முடைய சச்சரவுகள்ல தவறான பேச்சுகள் வந்துடும், சங்கடங்கள் வரும், கைகலப்பு வரும், அது வேற அடிதடியா கூட போகலாம். சில நேரங்கள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க, சமூக வலைதளங்கள்ல நோன்பு காலங்கள் நடக்கிற விவகாரங்கள், எத்தனை விஷயங்கள் சமூக வலைதளங்கள் அப்படி வருது. என்ன முஸ்லிம்கள் நோன்பு காலத்தில் இப்படி அடிச்சுக்கிறாங்களா, இப்படியான சங்கடமா பேசிக்கிறாங்களா அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் இணையதளங்கள் நம்மளே போன கடந்த 2 ஆண்டுகளை பார்த்தோம். அப்ப இதையெல்லாம் நம்முடைய சமூகத்துல எவ்வளவு இஸ்லாமிய மார்க்க அழகா சொல்லி தருப்பாருங்க. நோன்பு வைத்திருக்க காலங்களில் உங்களை நீங்கள் செம்மைப்படுத்துங்க, உங்களுடைய பேச்சுல ஒரு பணிவை கொண்டு வாங்க, பொறுமையை கொண்டு வாங்க, சிரித்த முகத்தோடு பிறரை சந்திங்க, அதுல உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதை போல நீங்கள் பிறருடைய பாவத்தை மன்னியுங்கள். ஒரு வரவேற்போடு நல்ல எண்ணங்களோடு யாரோடு சண்டை சச்சரவு இருந்தால், நண்பர்களோடு உறவுகளோடு யாராவது சண்டை சச்சரவுகள் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தா போய் நேரடியா சலாம் சொல்லி பேசி அவர்களோடு இணங்குகிற ஒரு வாய்ப்பை உண்டாக்குவோம். எவ்வளவு பெரிய விஷயங்கள். அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்க தயாரா இருக்க, நாம் பிறருடைய பாவத்தை மன்னிக்க தயார் இல்லை என்றால் அல்லாஹ் என் பாவத்தை எப்படி மன்னிப்பான்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான்ல, அபூபக்கர் சித்திக் அவர்கள்ட்ட வேலை செஞ்ச மிஸ்தக் என்ற மனிதர் அவருடைய மகளுடைய விஷயத்துல தவறு செஞ்சிடறாங்க. அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் உன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன், உனக்கு உதவி செய்யவே மாட்டேன்றார். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை பண்றீங்களே, உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பலையா? எவ்வளவு பெரிய மனிதர். அவரே கேட்கிறான், நீங்க உங்களுடைய பாவத்தை நீங்க மன்னிக்கணும்னு நினைக்க மாட்டீங்களான்னு. அதுபோல நம்மோடு இருக்கிற நண்பர்கள், உறவுகள், தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்தார்கள் ஏதாவது குற்றங்கள் தவறுகள் தீமை செய்திருந்தால் அல்லாஹ்வுக்காக நான் மன்னிக்கிறேன், இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டும்.
இந்த எண்ணத்தை எல்லாம் நம்முடைய உள்ளங்களில் கொண்டு வந்து இந்த ரமலானுடைய மாதத்தை சந்தோஷத்தோடு அதை எதிர்பார்ப்போம். அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவனாக அந்த ரமலானை அடைவோம். அதை வீணடித்து விடாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட இறையச்சத்தை எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட இறையச்சத்தை இறைவா என் உள்ளத்தில் ஏற்படுத்தி என்னையும் என்னை சுத்தி இருப்பவர்களையும் என் சமூகத்தையும் பாதுகாப்பதற்கான உதவியை இறைவா நீ செய் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நல்லதொரு அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் பெற்று சிறந்த ரமலானை கடந்து செல்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற சிறந்த பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.